ஹாய் ஆல். இன்னைய டே வைகுண்ட ஏகாதசி மார்கழி 15ஆம் நாள் இன்னைக்கு பார்க்குறோம். சூப்பராக ஒரு செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கு. அதுவும் இந்த வருஷத்தோடைய கடைசி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நான் ரொம்ப 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 ஸ்பெஷலாக இந்த செவ்வாய்க்கிழமையை ஃபீல் பண்ணுறேங்க. இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் எல்லா செவ்வாய்க்கிழமையுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தான் அமைஞ்சிருக்கு. ஸ்பெஷலாக அமைஞ்சிருக்குங்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு அன்றைக்கி பாசிட்டிவாக நடந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. நெகட்டிவிட்டியும் நான் இந்த செவ்வாய்க்கிழமைகளில் மட்டும் இல்லை, எல்லா கிழமையிலும் எல்லாருமே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே ஃபேஸ் பண்ண தான் செய்வோம். செவ்வாய்க்கிழமையில் நான் அதிகமாக பாசிட்டிவாக என்ன நான் வச்சுக்கிறேன். அதுக்கு காரணம் நான் கும்பிடுற கடவுளாக இருக்குன்றதை நான் எப்போவுமே நம்புகிறேங்க. இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி இருக்கிறதுனால இன்றைக்கி சுவாமிக்கு நெய்வேத்தியம் படைக்கிறதுக்காக உப்புமா பண்ணியிருக்கோம், அரிசி உப்புமா. இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு நம்ம வீட்டில் எப்பொழுதுமே முழு அரிசியை கன்சியூம் பண்ணிக்க மாட்டோங்க. இந்த மாதிரி அரிசியை உடச்சி உப்புமாவாக செஞ்சு சாப்பிட்றது தான் இன்றைய டே ஃபுல்லாகவே நம்மளோட வழக்கமாக வச்சுருக்கோம். இதுக்கான ரீசன்லாம் எனக்கு கண்டிப்பாக தெரியாது. நான் சின்ன அப்போலேருந்து இதை உப்புமா நாளுன்னு கூப்பிடுவேன். கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச வயசுக்கு அப்புறம் தான் இது பேர் வைகுண்ட ஏகாதசி, இந்த டே பேருங்கிறதே எனக்கு நல்லா தெரிய வந்துச்சு. நாளைக்கு ஏகாதசி குழம்பு வச்சு கும்பிடுவோம். அதோடைய ரெசிபி அதோடைய வீடியோ கண்டிப்பாக நான் சேனலில் போஸ்ட் பண்ணுறேங்க. இந்த டே ரொம்ப 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 சூப்பராக ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ ஆல்.